கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய ஆவியை நம்மளோட பேசும்படியாக நம்ம ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. இந்த நாளில் உங்களோட தகப்பனே கர்த்தருடைய ஆவியானதை பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த நாளில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்ன வசனம் கேட்டிங்கன்னா, ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 17ஆம் வசனம். அவன் என்ன போட்டுக்கணுன்னு கேட்டால், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது வேதத்தில் பார்க்குறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய ராஜ்யம் வந்து புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம் கர்த்தருடைய ராஜ்யத்தில். அதனால் தேவ பிள்ளை அங்கே புசிப்பு இருக்காது குடிப்பும் இருக்காது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி தான், அங்கே நீதியும் சமாதானம் சந்தோஷம் அங்கே நிறைஞ்சிருக்குது. அதனால் தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகிறது லேஸ் மட்டுங்க. லேஸில் யாரும் போக முடியாதுன்னு வசனம் பைபிள் வசனம் போட்டிருக்கு. ஆனால் வசனத்தை வாசித்து நம்ம வசனத்தை கீழ்ப்படுத்தி எவ்வளோத்துக்குள்ளே ஆண்டவரை நெருங்கி போகணுமோ அவ்வளோத்துக்குள்ளே கர்த்தரிடத்தில் நம்ம அவருடைய பாதத்தில் ஆண்டவரை என் ரத்தத்தால் கழுவியை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய பாதையில் நான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்க ஆவியானவர் கண்டிப்பாக நடத்துவார். நம்மளை வந்து அவர் விட மாட்டார். நம்மளை வந்து பரிசுத்தப்படுத்தி நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன செய்யணும் பரிசுத்தப்படுத்தணும் தான் வேதம் கூறுது. ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்யணும் கர்த்தருடைய பிள்ளைகள் தன்னை நம்ம பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி தான் மன விரும்பினோடு பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தரையும் தெரியாமல் கூட அவங்கள பற்றி என்ன செய்கிறாங்க அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறாங்க வைக்கிறாங்க. ஆனால் வந்து ஆண்டவர் வந்து கேட்குறாருங்கிறதே அவங்ககிட்ட தெரியல. நிறைய ஒருத்தங்க நான் ஒரு லேடி பார்ப்பேன், ரொம்ப பேசுவாங்க. அவங்க யாருனாலும் சட்டை பேசுவாங்க, உலகத்தி மக்கள் பேசுகிற மாதிரியே பேசுவாங்க. ஆனால் அது வந்து கர்த்தர் வந்து நம்ம எல்லா காரியத்தையும் நிதானித்து பார்க்கணும், நிதானிக்கணும். தேவனாய் கர்த்தர் நம்ம பேசுகிறது நடக்கிறது எங்கே இருக்கிறோம் என்ன செய்கிறோம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பார்த்து நமக்கு வந்து ஒரு கண்ணீரை கணக்கில் வைக்கிற தேவன், நம்ம அலைச்சல் பெருமூச்சு எல்லாத்தையும் ஒரு அறிந்திருக்கிற தேவன். எல்லாத்துக்கும் கணக்கு உண்டு, வாகின் வார்த்தைகளுக்கும் கணக்கு உண்டு. நியாயத்திருப்பு நல்ல தேவ பிள்ளைகளை நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம். அவருடைய தேவனுடைய ராஜ்யம் வந்து புசிப்பும் குடிப்பும் கிடையாது, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அங்கே வந்து பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சமாதானமும் சந்தோஷம் தான் அங்கே நிறைஞ்சிருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில். அதனால் தேவ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான், அந்த உலகத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது எப்படியோ வாழ்ந்து எப்படியோ போகணும்னு இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு இணைச்சின்னு இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளுமே ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தோடு காணப்படணும். தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். ஆண்டவர் நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் நம்மளோட கூட தான் இருக்கிறாரு. ஆனால் நமக்குள்ளோட கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிற ஒரு பயமே இல்லாமல் கூட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மன விரும்பினபடி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஆண்டவர் பிடிக்காது. மாம்சத்தின்படி நீங்கள் பிழைத்தீங்கன்னா சாவி இருந்தால் வசனம் போட்டிருக்குது. அதனால் ஆவியின் சிந்தனையோ எனது நித்திய ஜீவன் தான் வேதத்தில் கூடுதல் ரோமரில் போட்டு பார்த்துருக்குறோம். அதனால் ஆவியின் சிந்தை நினச்சிடும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கணும். அது 8ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கோம். ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன் தான் போட்டிருக்கோம். அதனால் பாருங்கள் சோத்திரம் இந்த போட்டிருக்கு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையும் ஜீவனும் சமாதானமும். ஆவியின் சிந்தையும் ஜீவனும் உண்டு. ஜீவனா நித்திய ஜீவன் நித்திய காலமும் தேவனுடைய சமூகத்தில் போய் இன்றைக்கி இருக்க போகிறோம். அது நித்திய ஜீவன் உண்டு, சமாதானம் உண்டு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் யாராக தான் சரி தான் ஆண்டவர் பயந்து நடக்கணும். ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் பேசுகிறாரு கேட்குறாரு, நம்ம அலைச்சல் அறிஞ்சிருக்கிறாரு, கண்ணீரை கணக்கில் வச்சுருக்கிறாரு. அதனால் எல்லாமே அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதனால் தேவ பிள்ளைகளாக நம்ம பைபிளை படித்து அவர் என்ன விரும்புகிறான்னு பார்த்து அவர் விரும்புகிற வண்ணமாக நம்ம இருக்கிறது நல்லது. நம்மளுக்கு என்ன காரியம்னாலும் ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் பாதையை காமிப்பார். அவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி நடக்கிற வேண்டிய வழியை காட்டுவார். அதெல்லாம் வேதம் கூறுகிறது 32ஆம் அதிகாரம் சங்கீதத்தில் கூட 8ஆம் வசனத்தில் கூட, நான் உனக்கு போதிக்க வேண்டியது போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம மேலே கண்ணை வச்சு ஒரு ஆலோசனை கொடுப்பார். நம்ம அந்த ஆலோசனைகளை இருந்துச்சு கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் தான் அவருக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அசட்டை பண்ணிடவே கூடாது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 14ஆம் அதிகாரத்தில் கூட ரோமர் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம், ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நான் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா பவுல் சொல்லியிருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் என்ன செய்யணும், நான் இருந்தாலும் கர்த்தருக்கு தான், மரித்தாலும் கர்த்தருக்கு தான் சொல்லி கர்த்தர் அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த காரியத்தை செய்யும்போது தான் பெரிய ஆசீர்வாதம் நமக்கு பூமியிலையும் தமிழ சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தருவார். நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த தருவார்.
பரலோக ராஜ்யத்துலேயும் ஆண்டவர் நினச்சி நம்மளை கூட்டி கொண்டு சேர்ப்பார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக பணிந்து நிறுத்தினோம்னா கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கன்னு சொல்லி வசனம் இருக்குல்ல, சங்கீதத்தில் இருக்குல்ல. அதனால் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவுணும். தேவனுக்கு முன்னால் எப்போதும் ஒரு பணிவுள்ள பிள்ளைகளாக காணப்படணும். நம்ம எல்லாம் பேசலாம், அந்த உலகத்துலேருந்து எல்லாமே பேசலாம், எல்லாம் என்னன்னாலும் படிக்கலாம். ஆனால் பவுல் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார், எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது, நான் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டேன். பவுல் சொன்னது போல் தேவ பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த வசனம் உண்டு. எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாத்துக்கும் நான் நினச்ச மாட்டேன், அடிமையாக மாட்டேன். அதனால நான் சொல்கிறேன், எதுக்குமே நான் அடிமையாக மாட்டேன். என்கிட்ட ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தில் அவர் செயல்படலை, நம்மளும் இப்படிப்பட்ட காரியத்தில் செயல்படக்கூடாது. என்கிட்ட பிதாவின் சித்தத்தை செய்தால் ஏசப்பா மனித குமாரனா இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ அவர் ஒரு சித்தத்தை செய்துட்டு சரியான முறையில் ஆண்டவர் உள்ள போயிருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம ஏசப்பா சித்தத்தை விட நம்ம செய்தும் நம்ம தேவராஜ்யத்துக்குள்ளே போகணும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி தான் ஆண்டுக்கு பயப்படுற பயத்தோடு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக தேவராஜ்யத்துக்குள்ளே போயிடலாம். நம்மளை தாழ்த்தி தேவனுக்கு முன்னால் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடணும். அது மாத்திரம் இல்லை, நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு அந்த சிந்தை மனிதங்கள்கிட்ட நிறையா இருக்குது. எல்லா மனிதன்கிட்ட எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியுன்ட்டு, ஆனால் ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. அந்த தேவராஜ்யத்தை குறித்து தெரியலை. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை யாராக இருந்துச்சு தான் இருந்தாலும் சரி தான், பிழைத்தாலும் சரி தான், கர்த்தருக்கென்றே மறிக்கிறோம், கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம். அந்த வார்த்தையை நினச்சிடும் 14ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அந்த 9ஆம் வசனம் போட்டுக்கு கிறிஸ்துவும் ரோமரில் தான், கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயசனத்திற்கு முன்பாக நிற்போமே அப்படிங்கிற வசனம். எனக்கு வசனத்தில் எனக்கு வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தான் இந்த வசனமே என் கண்ணில் தென்பட்டுருக்குது. என்ன போட்டிருக்கிறான்னா, இப்படி இருக்கு நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? அப்போ இன்றைக்கி திருச்சபைகளை ஒன்றுக்கு ஒன்று சண்டைகள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா குற்றவாளின்னு தீர்க்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாரு பாருங்கள். பவுல் சொல்லியிருக்காரு, ஒரு வருஷம் கூட போட்டிருப்பாரு, என்ன அவர் ஆண்டவரை பின்பற்றினது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லியிருப்பார். அவ்வளோ ஒரு ஆண்டுக்கு அப்படி ஒரு பயத்தோடு அவர் நடந்திருக்கிறார். அந்த பவுல் அவர் என்ன சொன்னாலும் அவருக்கு சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு தான் பவுல் நடந்திருப்பார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாங்க சரி, வசனம் இப்படி இருக்கேன் சண்டைகளை சர்ச்சுக்குள்ளே எதுக்கெடுத்தாலும் ஒருத்தருக்கு சண்டை வருங்க. ஆண்டுக்கு பயப்படுற பயம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அந்த சண்டை போட்டி அந்த பதவி ஆசை அப்படிலாம் வர்றது ஆண்டுக்கு பயப்படுற பயம் இல்லை. இந்த பூமிக்குரிய காரியத்தில் தான் இருக்கணும்னு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாங்க தான் தேவ சித்தம் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு செபித்து கொடுக்கும்போது கர்த்தருடைய சித்தம் என்னதோ அந்த காரியத்தை ஆண்டவர் நடத்துவார். அதனால் நம்ம எதுக்குமே ரொம்ப ஆசைப்பட வேண்டாம். ஆனால் தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி தான் ஆண்டவர் நம்மளை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அந்த அப்படி அவர் விரும்புகிற வண்ணமாக நம்ம போய்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் தேவ பிள்ளைகளுக்கு யாராக இருந்தாலும் ஆண்டுக்கு முன்னாலே நீங்கள் பயந்து இருங்க. அந்த 11ஆம் வசனத்தில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த 10ஆம் வசனத்திலே எப்படி இருக்கு, நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாக எண்ணுகிறது என்ன? அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 குரூப்பாக இருக்கிறாங்க. திருச்சபைக்குள்ளே 2 குரூப்பாக இருக்கிறாங்க, குடும்பத்துக்குள்ளே 2 குரூப்பாக இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒருத்தங்களை உயர்த்துறாங்க, ஒருத்தங்க அற்பமாக எண்ணுறாங்க. அதனால் அதெல்லாம் வேண்டான்னு தான் பைபிளில் சொல்லியிருக்குது. அப்படி யாரையும் அற்பமாக வேண்டாம், என்ன வேண்டாம், எல்லாத்துலேயும் சமாதானம் இருக்குன்னு அனுப்பிச்சிருக்கேன். நம்ம எல்லாருமே பரலோகத்தின் பிள்ளைகள். அதனால் நம்ம யாரையுமே நம்ம பரலோகத்துக்கு பிள்ளை அவங்க சாத்தாண்டி பிள்ளைன்னு யாரையும் சொல்ல வேண்டாம். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே ஆவியானவரால் எழுதப்பட்ட பைபிளில் தான் கையில் தூக்கியிருக்கோம். அதனால் யாராக இருந்தாலும் சரி தான் ஒருவருக்கு தன்னை தாழ்த்தி ஒருவருக்கு ஒரு அன்பாக இருந்தோம்னா ரொம்ப ஆசீர்வாதம். எங்கள்கிட்ட ஆண்டவர் பார்த்தா சந்தோஷப்படுவார். ஆண்டவர் தான் அதை பார்த்து சந்தோஷப்படுவார். தவிர பிசாசு வெக்கப்பட்டு போவான். சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் பிசாசு சந்தோஷப்படுவான், ஆண்டவர் கண்ணீர் வடிப்பார். என் பிள்ளைகளுக்கு நான் என்னத்தை எழுதி கொடுத்துருந்தாலும் இதை பைபிளை வசனத்தை நினைச்சாங்க அந்நீகரியமாகவே என்றாங்களே. ஒவ்வொரு பிள்ளைகளும் வழி நடத்துறதுக்கு தான் இந்த வசனத்தை எழுதி கொடுத்துருக்குறேன். ஆனால் ஆவியானவரால் எழுதப்பட்டது. ஆனால் இந்த பிள்ளைகள் அந்நீகரியமாக நினச்சிக்கிட்டு அவங்க விரும்புகிறது பிசாசு என்ன தூண்டி விட்றானோ அந்த காரியத்தை செய்கிறாங்களே அப்படின்னு ஆண்டவர் கண்ணீர் நடிப்பார். அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான் இந்த வசனங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவங்கள தான் நான் நோக்கி பார்ப்பேன்னு ஆண்டவர் ஒரு வசனத்தில் போட்டிருப்பார். அந்த ஏசாயா 66ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஏசாயா 66ல் 2ஆம் வசனம் போட்டிருக்கோம். அவரை நோக்கி பார்த்து அவர் இப்படி வசனத்துக்கு நடுங்கிறவங்கள தான் நான் நோக்கி பார்ப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். நான் கர்த்தருடைய பிள்ளை யாராக இருந்தாலும் தான் அவருடைய வசனத்துக்கு நீங்கள் நடுங்கணும். என்னோட 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 66:2 என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால்
இவைகள் எல்லாம் நினைச்சது உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ வசனத்துக்கு நடுங்கிற பிள்ளைகளை தான் என்ன செய்வார்? ஆண்டவர் நோக்கி பார்ப்பார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் 6ஆம் தேதி தான் ஆண்டவர் நம்ம கையில் எழுதி கொடுத்துருக்கிறார் பைபிள் வசனத்தை. பைபிளை கையில் தூக்கி நம்ம எதுக்கு செவிக்கணும்னா கிறிஸ்தவங்கன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக நம்ம பைபிளை தூக்கலை. பைபிள் வசனத்தை வாசித்து அதை உட்கொண்டு அதுக்கு வசனத்தை கை கொண்டு வசனத்தை கீழ்ப்படித்து நடக்கிறது தான் பெரிய ஆசீர்வாதம். அதனால் தேவ பிள்ளைகளை முக்கியமான வார்த்தைகளை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு அந்த இப்படி வார்த்தைகளை மட்டும் நம்ம எடுத்து இந்த வசனம்லாம் அனுப்புறதுலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனத்தை நம்மளே கீழ்ப்படிய மாட்டோம். அப்புறம் எப்படி வசனத்தை நம்ம எடுத்து ஒருத்தங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் சரி தான் கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம நடுங்குற பிள்ளைகளாக இருக்கணும். நொறுங்குண்டு ஆவியில் நொறுங்குண்ட பிள்ளைகள் என் கர்த்தருக்கு என்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறவங்களே இன்னும் நோக்கி பார்ப்பான். வசனத்துக்கு நம்ம நடுங்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஆண்டுடைய வசனம் என்ன சொல்லியிருக்குது, அந்த வசனத்தை அதிகமாக சொல்லுவேன். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அதிகமாக சொல்லி வசனத்தை வாசிக்கிறவங்க இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாசிக்கிறவங்களும் கேட்குறவங்களும் கைக்கொள்ளுறவங்களும் பாக்கியவான்கள், இதோட சீக்கிரமாக வருகிறேன் அன்று சொல்லியிருப்பார். அப்போ வசனத்தை வாசிக்கிறவங்க கேட்குறவங்க கைக்கொள்கிறவங்கள ஆண்டு பாக்கியவான்கள் அன்று சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பைபிள் வசனம் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி பார்த்தா அந்த வசனத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா கீழ்ப்படியணும் தான் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. அதனால் பாருங்கள், உன் சகோதரனை அற்பமாக எண்ணுகிறது என்ன, நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்போமே. ஆண்டவருடைய நியாயஸ்தானத்துக்கு முன்னால் போய் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு நாள் நிற்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த வசனம் போட்டிருக்கு. அப்போ என்னைக்குனாலும் நியாய தீர்ப்புக்கு நாளில் நம்ம போய் ஆண்டவருக்கு முன்னால் நிற்க போகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் கரெக்டாக வாரியாக ஆண்டவர் கணக்கு எடுப்பார். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளையும் நியாயம் தீர்க்கிறாருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவருக்கு முன்னால் வர வசனம் இந்த லூக்காவில் கூட போட்டிருக்கோம். 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் அடிக்கடி சொல்லுவேன். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கத்தக்க பாத்திரவான்களாக எப்பொழுதும் விழித்திருந்து நீங்கள் என்ன செய்யணும், செபிக்கணும்னு சொல்லி அந்த லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் போட்டிருக்கோம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிறதை இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு இந்த புஸ்தகத்தில் போட்டிருக்கு. லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில். அதே இது இங்கே போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்குன்னு கேட்டால் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ரோமரில். அதில் என்ன போட்டிருக்குன்னு பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்போமே அப்படின்னு போட்டிருக்கு. அந்தபடி 11ஆம் வசனம், அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் எல்லாம் தேவனை அறிக்கை பண்ணும் என்று ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒவ்வொருத்தருமே எல்லாருமே தேவனுக்கு முன்னால் கணக்கு ஒப்புவிக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டாரு. இப்போ அந்த கணக்கு ஒப்புவிக்கணும், அந்த பூமியில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனசு நம்மளுக்கு வேணும். கணக்கு ஒப்புவிக்கணும். நான் எப்பவும் சொல்லுவேன் இந்த வசனம் மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம் 37ஆம் வசனம், மனிதன் பேசுகிற வீணான வார்த்தைகள் நியாயத்திற்கு நல்ல கணக்கு ஒப்புவிக்கணும்னு போட்டிருக்கு. அதே மாதிரி தான் நீதிமான குற்றவாளி என்று அங்கே தீர்க்கப்படுவான்னு சொல்லி அந்த வசனம் அங்கே இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற வசனம் என்ன போட்டுக்கிற, ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்மளை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும்னு தான் இல்லை போட்டிருக்கு வசனம். அது ரோமர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம யாராக இருந்தாலும் சரி தான் தன்னை ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு முன்னால் கணக்கு ஒப்புவிக்கணும். தேவி யாராக இருந்தாலும் சரி தான். அந்த உலகத்தில் இந்த உலகம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போகிறோம். எத்தனை வருஷம் இருக்க போகிறோம் நமக்கு தெரியாது. ஆனாலும் அந்த உலகம் இருந்துச்சுன்னு ஒரு பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குன்னு அடிக்கடி சொல்லுவேன். துன்மார்க்கம் கையில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால் துன்மார்க்கத்தை தான் காரியத்தை தான் செய்யும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவனுக்காக சாட்சியாக இருக்கக்கூடாதபடி அந்த காரியத்தை தான் செய்ய சொல்லும். அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அந்த பிசாசு காரியத்தை தான் முரட்டுக்கணும். அப்படி நெஞ்ச வளர்த்திட்டு நிற்கிறது அந்த காரியமெல்லாம் பிசாசு செய்கிற காரியம், பிசாசுக்குரியது. அதனால் அவன் எந்த நேரத்தில் யார் கையில் விழுவாங்க, நம்ம கையில் விழுவாங்கன்னா எல்லாத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் எல்லோரும் பரிசுத்தவான்கிட்ட கிடையாது. ஆனாலும் தேவனுக்கு முன்னால் நம்ம பயந்து ஆண்டவர் சொன்ன வசனத்தை கை கொண்டு வசனத்தை கீழ்ப்படுத்தி நடந்து, ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்கய்யா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு ஒவ்வொருவரும் அதான் சொல்கிறேன். காலையிலையும் மாலையிலையும் நம்ம என்ன செய்யணும், சொல்லிக்கிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே போனால் தான் நம்ம இந்த உலகத்தில் தப்பிக்க முடியும். அதனால் யாராக இருந்தாலும் சரி தான் நீங்களும் வசனத்தை வாசிங்க, அடுத்தவங்களுக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். இசப்பாக்குள்ளே இந்த காரியங்களாம் பிடிக்காது. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். கண்டிப்பாக ஆண்டவருக்கு பயந்து நம்ம நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சாங்க ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் நம்ம சொல்லணும். சொல்லி அந்த பிள்ளைங்க ஆத்மா மணந்துரும்போது மிகுந்த ரொம்ப சந்தோஷம். தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷமாக
தேவ தூதர்கள் சொன்னாலே சந்தோஷம். பரலோகத்தில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தான் லூக்காவில் போட்டிருக்கு. அவன் பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் ஒரு ஆத்மா மணந்தோம்னா. அப்போ இப்படிப்பட்ட காரியத்திலலாம் பார்த்து 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 இந்த உலகம் என்ன, இல்லை ஆண்டவர் வசனம் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நீங்கள் இந்த ரோமர் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாகவே வாசிங்க. அப்படி இப்போ கணக்கு ஒப்புவிக்கணும். ஆயுசத்துக்கு முன்னால் நம்ம நிற்போன்னு தான் 10ஆம் வசனம் போட்டிருக்கு. 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நியாயசனத்திற்கு முன்பாக நிற்க போகிறோம்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. அதனால் முழங்கால் எல்லாருமே எனக்கு முன்பாக முடங்கணும் தான் முடங்கும். எல்லாம் அறிக்கை செய்யும் எனக்கு முன்னால் வந்து. அப்படியே ஜீவனை கொண்டு நான் உரைக்கிறேங்கிறாரு ஆண்டவர். அதனால் தேவ பிள்ளைகளை யாரையும் என்ன செய்ய வேண்டாங்க, நம்ம அற்பமாக எண்ண வேண்டாம். நம்ம ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு முன்னால் என்ன செய்யணும், கணக்கு ஒப்புவிக்கணும். 12ஆம் வசனம். நான் தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யணும், பயபக்தியோடு காணப்படணும். 13ஆம் வசனத்தில் கூட போட்டிருக்கு. ரோமர் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளி என்று தீர்க்காது இருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடர்லையும் போடலாகாது என்று தீர்மானித்து கொள்ளுங்கள். ஒருத்தருக்கு முன்னாலே போய் நீங்கள் நினச்சிங்க தடுக்கலை நம்ம மித்த யாரும் மித்த தனிச்சு கூடாது, தடையாக இருக்க நிற்கக்கூடாது, இடர்லையும் உண்டாக்கக்கூடாது. போகிறது தீர்மானித்து நீங்கள் கொள்ளுங்கன்னா பைபிளில் போடுங்க. நீங்கள் தீர்மானிக்கணும் இந்த காரியத்தை செய்யக்கூடாது. இவங்க நம்ம யாரையும் பார்க்க வேண்டாம். ஒரு சபைக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களை நம்ம யாரையும் நினச்சக்கூடாது. நம்ம மனுஷங்களே பிரியப்படுத்த வேண்டாம். நம்ம மனுஷங்களை பிரியப்படுத்தி இவங்க மித்தம் எனக்கு ஒரு ஆதாயம் வரும், இவங்க மித்தம் எனக்கு ஒரு பணம் வரும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும் பார்க்க வேண்டாம். நம்மளுக்கு வருகிற ஆதாயம்லாம் ஆண்டவர் தான் நமக்கு ஆதாயம். ஆதாயத்தை நினச்சி பிடிச்சிக்கிட்டோம். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா நமக்கு லாபம் என்ன? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி எது நமக்கு தேவையில்லை. ஆண்டவரையே நம்ம பிடிச்சிக்கிடணும். ஆண்டவர் தான் நமக்கு ஆதாயம். அவர் கையில் நம்ம பிடிச்சிக்கிடணும். அவர் நம்மளை கையை பிடிச்சிக்கணும். அவர் நம்மளை பிடிச்சிக்கிட்டார், விட மாட்டார். அவர் வசனம் சொல்லியிருக்கலாம், நீ என்னை விட்டுட்டா நான் உன்னை விட்டுருவேன் இருக்காரு. அப்போ தேவனுக்கு முன்னால் அது நாளாகமுன்னு நினைக்கிறேன். 14ஆம் அதிகாரம் 1 நாளாகமா 2 நாளும் தெரில, 2 நாளாகமாக தான் இருக்கும். 14ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நீ என்னை விட்டுட்டா நான் உன்னை விட்டுறேன்னு இருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளாக நம்ம அவர் கையை பிடிச்சிக்கிடுவோம். அவர் நம்மளை சிக்கன் பிடிச்சிக்கிடுவார். அதனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரியமானதை செய்ய வேண்டாம். கர்த்தருக்கு முன்னால் கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யுங்க. அதனால் யாருக்கு முன்னாலும் தடுக்கலை நம்ம என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது, இடர்லையும் நம்ம போடக்கூடாது அப்படின்னு தீர்மானித்து கொள்ளுங்கள் தான் வேசணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் தான் தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு காணப்படுவோம். தேவனாய் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி நடக்கிறாங்கன்னு பார்க்குறாரு. மனம் விரும்பினபடி போய்கிட்டு இருக்கும்போது அவர் கண்ணீர் வடிப்பார். இந்த பிள்ளைகளுக்காக இவங்களை மீட்டெடுக்கிறதுக்கு தானே நான் இந்த சிலுவையெல்லாம் சுமந்தேன், எவ்வளோ பாடுபட்டேன். அந்த உச்சி வெயிலை நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த உச்சி வெயிலில் அந்த மலையில் கொல்கத்தா மலையில் அவர் ஏறும்போது அவ்வளோ பெரிய வெயிட்டான சிலுவையை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு போகும்போது எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். அது நமக்காக தானே செய்தார். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அவருக்காக என்ன செய்கிறோம், நம்மளை அடக்கி ஆளணும். அவ்வளோதான். நம்ம அடக்கி கர்த்தருக்காக என்ன செய்யணும், எலும்பி பிரகாசிக்கணும். தேவனிடத்தில் அது என்ன வேணாலும் பரலோகராஜ்யத்துக்கு போகிற பாதையே ஏசப்பகையில் தான் இருக்குது. நானே வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். அவரையே பின்பற்றி போகும்போது அவர் அழகாக கூட்டிகிட்டு போவார். நமக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு ஆலோசனையும் அவர் கொடுப்பார். அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு போங்க. என்கிட்ட இந்த 143ஆம் சங்கீதத்தை கூட நான் அடிக்கடி வாசிப்பேன். 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் கூட உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையில் என்ன செய்யணும், நடத்தணும் அப்படின்னு கேட்பாங்க. தாவீது சொல்லியிருப்பார். அதனால் அவருடைய கர்த்தருடைய நல்ல ஆவி நம்மளை செம்மையான பாதையில் நடக்கணும், அவருக்கு பிரியமானதை செய்யணும்னா தேவ கரத்தில் நம்ம அடங்கி இருந்து ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் பேசுகிற பிள்ளைகளாக இருங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிகாலையிலையும் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, இரவில் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ரோட்டில் வழியெல்லாம் என்னை நினச்சி கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. என்கிட்ட எல்லா இடத்துலையும் விசுவாசம் நிறைஞ்சிருக்கிறான். எந்த நேரத்தில் விளத்தள்ளலான்னு அவன் சுற்றி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுவான். எந்த விசுவாச குடும்பமாக இருந்தாலும் சரி தான், ஊழியக்காரங்க இருந்தாலும் சரி தான், பெரிய பிசப்பாக இருந்தாலும் சரி தான், போப்பு ஆண்டவராக இருந்தாலும் சரி தான், எல்லாருமே மனிதர்கள் தான். ஆனால் எல்லா பிள்ளைகளும் எந்த வகையில் தட்டலான்னு தான் விசுவாசம் நிற்பான். தேவ ராஜ்யத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் போகிறது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்குனால கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம அவர் ஆண்டவர் வசனம் என்ன கொடுத்துருக்காருன்னா, வழியெல்லாம் என்னை நினைத்து கொள்ளுங்கள் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் வழியெல்லாம் நினைத்து கொள்ளுங்கன்னு இருக்கிறாரு. அதனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வழியெல்லாம் அவனை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் இருக்கிறார். அவர் தூதர்கள் விட்டு சூழ பாலை வரைக்கும் பாதுகாக்கேன்னு இருக்கிறார். அப்போ இதெல்லாம் செய்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம ஆண்டுக்கு முன்னால் பணிந்து குனிந்து இருந்தால் தான் அவர் நம்மளுக்கு இந்த காரியத்தெல்லாம் செய்வார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆறாம் தேதி தான் இந்த வசனம் ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாக சந்தோஷமாக இருக்கிறதுனால நம்ம அவருக்கு சித்தமானது மாத்திரம் செய்வோம். அதனால் தேவ பிள்ளைகளாக எந்த காரியத்தை கொண்டும் தேவனுக்கு பயப்படாமல் நீங்களாக யோசனை பண்ணி நீங்களாக மாம்சத்தை இப்படி நடக்காதீங்க. தேவனுக்கு பயந்து நடங்க. இந்த வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்துலேருந்து நிறையா இந்த 14ஆம் அதிகாரத்தில் அவ்வளோ வசனத்தை நீங்கள் வாசித்தாலும்
ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. நான் தேவபிள்ளையின் மேலேருந்து நீ வாசித்தீங்கன்னா மணிக்கணக்காக போயிடும். இன்னும் டைம் 20 நிமிஷம் 22 நிமிஷம் தான் எடுப்பேன். அது ரொம்ப நேர நாள் மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னு இப்படி தான் எடுப்பேன். தேவபிள்ளை யாராக இருந்தாலும் சரி தான், நான் ஒருவனுக்கு ஒரு தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அவருக்கு முன்னால் என்ன செய்யணும்? 10ஆம் வசனத்தில் நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்னால் நினச்சி நிற்க போகிறோம். அவர் அது என்ன சொல்கிறாரோ அதை நம்ம நினச்சி கேட்கணும். யாரையும் நம்ம அற்பமாக என்ன வேண்டாம். தேவனுக்கு எல்லா காரியத்தையும் அவர் கணக்கு எடுக்கிற தேவன் தான். அதனால் இப்படி இருக்க தேவ பிள்ளைகளை யாருக்கும் நம்ம இடர்லாம் இருக்கக்கூடாது, தடுக்கலை போடக்கூடாது என்று தீர்மானித்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கற்று தந்து அழகான பாதையில் கற்று நம்மளை நடத்துவாராக. அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கற்று தந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கற்று ஆசீர்வதிப்பாராக. அதனால் தேவனுக்கு பயந்து நடப்போம். தேவன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்போம். நம்ம நான் எனக்கு எப்பவும் சொல்லுவேன், எனக்கு பதவி ஆசையோ பண ஆசையோ அதிகமாக அழிக்க வேண்டாம். என்கிட்ட இந்த உலகத்தில் ரெண்டே அது கவுத்துரும். அது நம்ம ஆண்டவருக்கு போகிற பாதையில் போகக்கூடாது. அது அந்த பெருமை வந்துடும், அந்த தாழ்மைலாம் பெய்யும். அது ரொம்ப பெருமை வந்துடும், யாரையும் அசட்டை பண்ண வச்சிரும். இதில் யாரையும் அசட்டை பண்ணக்கூடாதுன்னு தான் வசனம் போட்டிருக்குது. யாரையும் நீங்கள் என்ன செஞ்சிட வேண்டாம், அசட்டை பண்ணிடாதீங்கன்னு தான் போட்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்னால் என்ன செய்ய வேண்டாம், யாரையும் அசட்டை பண்ணிடாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஆண்டு 10ஆம் வசனம் போட்டிருக்குல்ல, இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன, நீ உன் சகோதரனை அற்பமாக எண்ணுகிறது என்ன. அப்போ பாருங்கள், நிறைய பணம் வந்துட்டாலும் யாரையும் ஒரு ஏழை மக்களை பார்த்தா அற்பமாக எண்ணிடுவாங்க. ஒரு பதவியிலேயோ முக்கியமான பெரிய பொறுப்பில் இருந்தாலும் யாரும் அசட்டை பண்ணிடுவாங்க. அதனால் அற்பமாக எண்ணக்கூடாதுன்ட்டு அசட்டையும் பண்ண வேண்டாம். எல்லா பிள்ளைகளையும் ஒன் போல் நம்ம நேசிப்போம், எல்லாத்தையும் அன்பு செலுத்துவோம். அதனால் எல்லா பிள்ளைகளும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடப்போம். தேவன் என்ன செய்ய சொல்கிறாரோ அந்த காரியத்தை மட்டும் செய்துட்டு நம்ம ஆண்டவரை மாத்திரம் பிரியப்படுத்துவோம். அதுக்கு ஆண்டு ரொம்ப பிரியமானது அது அப்படி நடக்கிறது. தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரை வேதனை உண்டாகும் வழியில் நிறுத்தி உண்டோ என்று பார்த்து நீ நித்திய வழியில் நடத்தும் ஆண்டவர்ன்னு சொல்லி சங்கீதக்காரன் 139ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனம் சொல்லியிருக்கிறது போல் நித்திய வழியிலே நீ நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.